ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் இன்னைக்கு இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்து உங்க கூட சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பூர்ணாவை தான் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, பூர்ணா சென்னைக்கு வந்ததும் நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். சஞ்சீவ் எனக்காக வீட்டுல காத்துட்டு இருப்பான். நான் கிளம்புறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை வந்து பாத்துட்டு போங்க அபி. கண்டிப்பா செல்வி அக்கா. அபி பூர்ணா, அபி உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க அபி? நல்லா இருக்கேன். நீங்க? பார்த்தா தெரியல நான் நல்லா இருக்கேன்னு. நான் அப்ராட்ல இருந்து திடீர்னு கிளம்பி சென்னைக்கு வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லல? நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு இந்தியா வரதா செல்வி அக்கா சொல்லிருந்தாங்க. சொல்லிட்டாளா? செல்வியால ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல? இன்னைக்கு நான் யதார்த்தமா கிளம்பி சென்னைக்கு வந்தேன் அபி. வந்ததுக்கு அப்புறம் தான் சஞ்சீவ் சொல்லி எனக்கே தெரியும் இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு. நல்ல வேலை உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நான் சென்னையில இருக்கேன். இல்லாட்டி ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்த மிஸ் பண்ணிருப்பேன். பூர்ணா, நீங்க அப்ராட்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்லி உங்களை சங்கடப்படுத்த போறேன்னு கவலையா இருக்கு. சங்கடப்பட போறேனா? அப்படி என்ன விஷயம் அபி? சொல்லுங்க அபி. என்ன யோசனை சொல்லுங்க. அது சஞ்சீவ் பேர்ல இருக்கிற 10 கோடி கடன்ல 5 கோடிய நான் இப்பவே கட்டிடுவேன். மீதி இருக்கிற 5 கோடி கடனை செட்டில் ஆனதா கழிச்சிடணும். நான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்குன மறுநாள், அதாவது நம்ம டீலோட 30வது நாள், ஏன் சஞ்சீவ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா நீங்க ஆக்கணும். என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம கம்பெனியை விட்டுட்டு போய் வர்மா பொண்ணோட டைரி ஃபார்ம்ல சேர போறீங்களா? என்ன அபி இது? சொல்லு அபி. என்ன சும்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? இல்ல, நீ எங்க இருக்கன்னு கேக்கதா போன் பண்ண சஞ்சீவ். அதுக்காக சும்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருப்பியா? சரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். சரி சரி, ஓகே சொல்லு. இல்ல, போன விஷயம் முடிஞ்சதா சஞ்சீவ்? நான் கம்பெனில இருந்து கிளம்பிட்டேன். அதான் உனக்கு கால் பண்ணேன். இதெல்லாம் ஒரு விஷயம்னு கால் பண்ணி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? சும்மா கால் பண்ணிட்டே இருப்பியா? சாரி சஞ்சீவ், நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க. நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? சரி சரி, போன்லாம் வைக்காத. சரி, இப்ப நீ எங்க போற? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு தான் போறேன். நீ வீட்டுக்கு போனா என் பிளான்லாம் சொதப்பிடுமே. சரி இந்த பாரு, நீ வீட்டுக்குலாம் போக வேண்டாம். வீட்டுக்கு போவேனாமா? அப்ப வேற எங்க போறது சஞ்சீவ்? என்னத்த சொல்றது? ஆமா, நீ கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொன்னல. நீ இப்ப கோயில்ல போயிரு, நான் வரேன். அப்படியா? சரி, நான் கோயிலுக்கு போய் அங்க வெயிட் பண்றேன். நீயும் வந்துரு. நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா போனவே.
டேய் சீக்கிரம் வாங்கடா. சரிண்ணே. என் அத்தைய நீதான் சாமி காப்பாத்தணும். என் அத்தைய மட்டும் இல்ல, எங்க மாமா சந்தோஷ், என் சஞ்சீவ், பாப்பா எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். அவங்க எல்லாரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்க நீதான் அருள் புரியணும் தாயே. நாளைக்கு வர்மா கூட போட போற டீல் அக்ரிமெண்ட் நல்லபடியா முடிஞ்சு அடுத்து வர 30 நாள்ல நான் ஜெயிச்சு சஞ்சீவ் அந்த கம்பெனிக்கு ஒரு முதலாளியா உட்கார வைக்கணும். தாயே, இது எல்லாமே நடக்கணும். சஞ்சீவ் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் தாயே. இனி சஞ்சீவ் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. காணாம போன என் பாப்பா சீக்கிரம் என்ன வந்து சேரணும் தாயே. நான் உன்கிட்ட வேண்டி கேக்குறதெல்லாம் இது மட்டும்தான். இத மட்டும் நீ செஞ்சு கொடுத்தா போதும். எனக்கு வேற எதுவும் செய்ய வேண்டாம் தாயே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாது. யார் பேருக்குமா அர்ச்சனை? என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. குடும்பத்துல இருக்கிற பேர் சொல்லுங்க. எங்க அத்தை சீதா மேஷராசி, மேஷராசி சீதா நாமதேசியா. என் மாமா ராமச்சந்திரன் மீனராசி, மீனராசி ராமச்சந்திரன் நாமதேசியா. என் ஹஸ்பண்டோட அண்ணன் சந்தோஷ் துலாம் ராசி, துளாராசி சந்தோஷ் நாமதேசியா. என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் மேஷராசி பரணி நட்சத்திரம், மேஷராசி பரணி நட்சத்திர சஞ்சீவ் நாமதேசியா. என் பாப்பாக்கு ராசி நட்சத்திரம் தெரியாது. ஜென்ம நட்சத்திர நாமதேசியா. அப்புறம் சொல்லுங்க. அவ்வளவுதான் ஐயரே. குடும்பத்துல இருக்கிற பேர்லாம் சொன்னேன், உங்க பேர் சொல்லலையம்மா. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருந்த மாதிரி. தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறேன். இந்த மாதிரி மனசு யாருக்கு வராதுமா. உனக்கு ஒரு குறையும் வராதுமா. இந்த அம்பாள் உன் குடும்பத்தை நல்லா வச்சுப்பா, ஒரு குறையும் வராதுமா. சரிங்க சாமி. கௌரி உமாய சலிதானி தஜ்ஜதி ஏகபதி த்விபதி சரஸ்வதி அஷ்டாபதி நவபதி பபூவிஷே சஹஸ்ராட்சரா பரமே வ்யோமா காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். பாப்பா 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 பாப்பா. என்ன கலை, எதையோ பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிற? அம்மா, என்னம்மா இது? பாப்பா எப்படி அங்க போச்சு? தெரியலையேம்மா. யாரும் சாமியார் வேற கூட இருக்காரு. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். அனுஷியா தேவி, நீ என்ன தேடி வந்து பார்த்தது நான் பெற்ற வரம். வர வர ஸ்ரீஜா என்ன பண்ண போறானே நம்மளால கணிக்க முடியலையே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில சீதாவையே கொல்ல துணிஞ்சிட்டா. இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காளோ ஒண்ணும் புரியலையே. என்ன
திடீர்னு போன் எடுத்து யாருக்கு கால் பண்றா? டேய் ஸ்ரீஜா மேடம் கால் பண்றாங்க. என்னன்னு கேளு மேடம். சொல்லுங்க மேடம். ரெடியா இருக்கியா? ரெடி தான் மேடம். அந்த ஜான்சியை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பிட்டோம். நாங்க உங்க அத்தையை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் மேடம். சரியான டைம்ல அவங்க 2 பேர் கதையை முடிச்சிடறோம் மேடம். நீ தானே வீட்டுக்கு போக இருந்த, என்ன கோயிலுக்கு போன்னு சொன்ன. நீயும் வரேன்னு சொன்ன, ஆனா உன் ஆளை காணோம். அதான் போன் பண்ண. அப்படியா சொன்ன? ஒரு டென்ஷன்ல தெரியாம சொல்லிருப்பேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு கிளம்புற. என்ன வீட்டுக்கு கிளம்புறதா? ம். அப்ப நீ கோயிலுக்கு வரமாட்டியா சஞ்சீவ்? என்னால கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. நீ வீட்டுக்கு கிளம்பி போ. சஞ்சீவ், நீ ஏன் காலையில இருந்து என்கிட்ட கோவமாவே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி. இந்த பாரு, சும்மா இரிட்டேட் பண்ணாத. இப்ப பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நீ வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. வை. சஞ்சீவ், பேசும்போதே போனை கட் பண்ணிட்டான். வர வர சஞ்சீவ் ஓவரா தான் பண்றான். வீட்டுக்கு போய் அவனை வச்சுக்கிறேன். எப்போ எந்த நேரம் ஸ்ரீஜா என்ன பண்ண போறானே நம்மளால கணிக்க முடியலையே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில சீதாவையே கொல்ல துணிஞ்சிட்டா. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ. என்ன ஸ்ரீஜா திடீர்னு போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றா? சந்தோஷ், அபிய நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சந்தோஷத்துல திளைக்க வச்சிடணும். கண்டிப்பாமா. டேய் ஸ்ரீஜா மேடம் கால் பண்றாங்க. என்னன்னு கேளு. சொல்லுங்க மேடம். ரெடியா இருக்கியா? ரெடி தான் மேடம். ஜான்சியை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பிட்டேன் மேடம். இப்போ உங்க அத்தையை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் மேடம். சரியான டைம்ல 2 பேர் கதையை முடிச்சிருக்கேன். அபிய வீட்டுக்கு வந்தோன்னு போன் பண்ண சொன்னோம். நான் வீட்டுல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. இந்நேரம் அபி வீட்டுக்கு போயிருக்கணுமே. அப்பயும் என்ன அபி கிட்ட இருந்து போனே வரல. நான் ஹார்ஷா பேசினதுனால அபி எதுவும் என் மேல கோவமாயிட்டாலோ? ஆஹா, வம்பா போயிடுமே. சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நாமளே போன் பண்ணி அபி கிட்ட பேசிடுவோம்.
சஞ்சீவ் தான் ஃபோன் பண்றான். என்ன திட்டினல்ல, நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், போடா. ஏன் அபி ஃபோன் எடுக்காம இருக்கா? ஐயோ, இப்ப நான் ஃபோன் எடுக்காம விட்டு அந்த கோவத்திலேயே திரும்ப கால் பண்ணாம விட்டான்னா? சொல்லு. என்ன அபி, கோவமா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா குளுகுளுன்னு இருக்கு. சரி, வீட்டுக்கு வந்துட்டியா? ஐயா சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அத மீற முடியுமா? அதான் கோயில்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணாம இருந்த? அது ஃபோன் பண்ணா எரிஞ்சு விழுந்த. யார் உன்கிட்ட எல்லாம் ஃபோன் பேசுவா? கால் வந்துருச்சு அபி, அதான். வர நான் சொல்றதை கேட்கவே மாட்டேறா அபி. யார்? நான் உன் பேச்ச கேட்காம இருந்தேனா? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத சஞ்சீவ். சரி, இப்ப நான் உங்க கூட சண்டை போடுற மூட்ல இல்ல. உனக்கு முன்னாடி அங்க ஒரு பாக்ஸ் இருக்கான்னு பாரு. எங்க? முன்னாடி பாரு. ஆமா, இருக்கு. இப்ப அதுக்கு என்ன? அந்த பாக்ஸ திறந்தன்னா ஒரு saree இருக்கும். அதை எடுத்து நீ கட்டிக்கோ. காலையில இருந்து என் கூட சண்டை போட்டதுக்கு இப்ப எனக்கு லஞ்சமா saree வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துறியா? நீ வாங்கி கொடுக்கற சாரிக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. இப்ப நான் வாங்கி கொடுத்த சாரியா நீ கட்டுற. என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்க? நீ சொன்னா நான் கேட்கணுமா? என்னாலாம் முடியாது. நீ வாங்கி கொடுத்த சாரியா நான் கட்ட மாட்டேன். அபி, இப்ப முடியுமா முடியாதா? முடியாதுன்னு எல்லாம் சொல்லல. குடுகுடுப்பக்காரன் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் சிறைவாசம் போக போறாங்கன்னு சொல்லிட்டு போனா. அத கேட்டும் இந்த ஸ்ரீஜா இன்னைக்கே 3 பேரை பலி கொடுக்க போறேன்னு பிடிவாதமா இருக்கிறா. சீதாவை எப்படி கொல்ல போறேன்னு கேட்டா அது வேற தெரியல. ஸ்ரீஜா மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு எங்க என்ன கோத்து விட்டு ஜெயிலுக்கு போக வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. என்னம்மா, சீதாத்தை இன்னைக்கு சாக போறத நினைச்சு அவங்க மேல இருக்கிற பாசத்துல அப்படியே சோகமாயிட்டியா? சீதா மேல எனக்கு என்னடி பாசம்? நான் என் மேல இருக்கிற பாசத்தினால இப்படி சோகமா இருக்கிறேன். அத சொன்னா ஸ்ரீஜா 4வது பலியா என்ன போட்டாலும் போட்டுடுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லதா இருக்கேன். அதான பார்த்தேன். நான் விஷம், நீ என்ன பெத்த ஆகாத விஷம். உனக்கு எப்படி அத்தை மேல பாசம் வரும்? இல்ல ஸ்ரீஜா, சீதா தனியா இருந்தா கூட அவளை ஈஸியா கொன்னுடலாம், நாம மாட்டிக்க மாட்டோம். ஆனா சீதா சந்தோஷம் எங்க அண்ணன் கூடயும் போய்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம போய் சீதாவை கொல்ல பார்த்து அது புரியுது. நீ என்ன கேட்க வரன்னு நல்லா புரியுது. சீதா அத்தை கதைய நான் எப்படி முடிக்க போறேன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் இல்ல? ஆமா, ஆட்டு மந்த கூட்டத்தை நரியால வேட்டையாட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆட்டையெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு நான் எப்பவோ ஏற்பாடு பண்ணிட்டேன். சந்தோஷ் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு சொல்லி சீதாத்தைய சந்தோஷ் கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுட்டேன். இந்நேரம் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா இது நான் அனுப்பின ரவுடிங்களுக்கு தெரியாது. அத்தையும் மாமாவும் அபியோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது சீதாத்தைய உங்க அண்ணன் கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கதையை முடிச்சிருவேன். ஸ்ரீஜா, ஒரு பக்கம் நீ சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னது என் மனசுல வந்து போகுதுடி. பயமூர்த்திக்கிட்டு வேற இருக்குடி. எதுவும் சொதப்பிராதுல ஸ்ரீஜா? மா, எவனும் ஒருத்த பைத்தியக்காரத்தனமா ஒலறிட்டு போறான். அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு ஏன் பிளான நீ சந்தேகப்படுறியா? இல்லடி. இங்க பாரு,
அபி பிறந்த நாள் அன்னைக்கு அபிய சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சாக போறாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல மூட்ல இருக்கேன். என் மூட நிக்க ஓகே, ரெடி ஆயாச்சு. சஞ்சீவ் கிட்ட சொல்லிடலாம். ஹலோ அபி. நீ சொன்ன மாதிரி நான் சாரிய கட்டி ரெடி ஆயிட்டேன். நீ எங்க இருக்க? சரி சரி, இன்னும் உனக்கு என் மேல இருந்த கோவம் போலையா? உன்னை பார்த்து நறுக்குன்னு 2 திட்டு திட்டினாதான் என் கோவம் போகும். அப்படியா? சரி வந்து திட்டப்போ. வந்து திட்டவா? எங்க? வீட்டு வாச கதவு திறந்து வெளியே வா அபி. நான் வெளில தான் நிக்கிறேன். ஓ, வெளியே இருந்துட்டு தான் எனக்கு போன் பண்ணியா? இரு, வந்து வச்சுக்கிறேன். வீட்டு வாசல்ல சஞ்சீவ் இருப்பான்னு பார்த்தா எல்லாரும் இருக்காங்க. அத்தை, மாமா, பூர்ணா, செல்வி, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏன் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அத்தை, பேசுங்க. யாருமே பேச மாட்டீங்களா? சரி, சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ், என்னது இது? எதுக்கு எல்லாரையும் வர வச்சிருக்க? ஹாப்பி பர்த்டே டெய்லர்.
போதும், நாங்கெல்லாம் இருக்கோம். சஞ்சீவ் எங்கேயும் போயிட மாட்டான். கேக்க கட் பண்ணிட்டு நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓ சஞ்சீவ நீ கட்டி பிடிச்சுக்கோ. போங்க அத்தை. இது வரைக்கும் சிங்கம் மாதிரி எதையும் எதிர்த்து நிக்கிற அபியை தான் பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெக்கப்படுற அபியை பாக்குறேன். அம்மா அபி, உன்னையும் சஞ்சீவியும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சொல்ல போனா ரொம்ப பொறாமையா இருக்குன்னு கூட சொல்லலாம். நான் கூட என் பொண்டாட்டிக்கு இப்படிலாம் பண்ணதே இல்ல. ஆனா சஞ்சு உனக்காக என்னென்ன பண்ணிருக்கான் பாத்தியா? ஆமா அபி, சஞ்சீவ் தனி ஆளா இருந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கான். ஹலோ, சொல்லு கமலா. அப்பா, டியூட்டி நர்ஸ்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போக ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து நிக்கிறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் உன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கேன். அப்பா கொஞ்சம் வரீங்களாப்பா? வீட்டுக்கு 2 பேர் சேர்ந்தே போயிடலாம். அப்படியா? இத ஒரு நிமிஷம் இருமா. அம்மா, என் இளைய பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளதான் பொண்ணு பார்க்க வராங்க. நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போகும்போது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சேம்மா. ஆனா இங்கேயே அட்ரஸ் மாதிரி லேட் ஆயிடுச்சுமா. அதான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிமா. சொல்லுங்க ஆட்டோக்கார தம்பி, என்ன உதவி? இல்லம்மா, போற வழியில என் பொண்ணு வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவ டியூட்டி முடிஞ்சு எனக்காக ஹாஸ்பிட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதான் போற வழியில அவளை ஏத்திக்கிட்டு போயிடலாமா? இல்லாட்டி நான் உங்களை இறக்கி விட்டு வர வரைக்கும் என் பொண்ணு காத்துட்டு இருக்கணுமா? நீங்க உங்க பொண்ண கூப்பிட்டுக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப டைம் ஆகுதுல்ல. ஏற்கனவே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான். அதெல்லாம் ஒண்ணும் லேட் ஆகுதுமா. 10 நிமிஷத்துல உங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுறமா. அப்ப சரி, போங்க. தேங்க்ஸ்மா. சுமதியம்மா, சொல்லு கலை. ஜான்சி மேடம் ஃப்ரீயா இருந்தா அபி மேடம் பர்த்டேக்கு வர சொல்லலாம்ல? ஆமாமா, சஞ்சீவ் தம்பியும் நானும் ஜான்சிக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோனு நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. நீங்க பேசுனா அவங்களே வர சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. சஞ்சீவ் தம்பி அபியோட பிறந்த நாளைக்கு அபிக்கு நெருக்கமானவங்க எல்லாரையும் அபி கூட இருக்கணும்னு நினைக்குது. அபி பிறந்த நாள் அன்னைக்காவது அபி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது. ஆமா சுமதியம்மா, அபியும் சஞ்சீவும் நல்லா வாழ்ந்துட்டு இப்ப கஷ்டப்படுறாங்க. அத நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்பவுமே வாழ்ந்து கெட்டவங்களுக்கு அதோட வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த விதத்துல அபியும் சஞ்சீவும் ரொம்ப பாவம்மா. அதுக்குதான் அபிக்கு கூட சொல்லாம பாப்பாவை எடுத்துட்டு போய் அபி முன்னாடி நிக்க போறேன். பாப்பாவை அபி பார்த்தா இந்த உலகத்தையே மறந்துடுவா. அதை விட சந்தோஷம் அபிக்கு வேற என்ன இருக்கு? வர்மா சார் கால் பண்றாரு. ஹலோ வர்மா சார். அபி, நாளைக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போற டீலுக்கான டாக்குமெண்ட் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், நான் உங்ககிட்ட மறைச்சேனா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா அபி, நான் உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா நீ என்ன ஆபீஸ்ல மார்னிங் பாக்கும்போது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. சார், நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கல.
மறைக்க வேண்டிய அவசியமா எனக்கு இல்ல சார். அப்ப நான் போய் சொல்றேனா? சார் நான் அப்படி சொல்ல வரல சார். நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்றேன். இன்னைக்கு உங்களுடைய பர்த்டேங்கிற விஷயத்தை தான் பேசுறேன். அது கூடவா உங்களுக்கு புரியல? என்ன அபி சார் நான் கோவமா உங்ககிட்ட பேசுனதுல பயந்துட்டீங்களா? பயப்படல சார். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற டேட்டா பத்த பாக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு. இன்னைக்கு உங்களோட பர்த்டே விஷயத்தை என்கிட்ட சொல்லல. சொல்லி இருந்தா நம்ம ஆபீஸ்ல வச்சு மார்னிங் கொண்டாடி இருக்கலாமே. சார் நான் என் பர்த்டேங்கிறதே மறந்துட்டேன் சார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என் பர்த்டேங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் உங்ககிட்ட சொல்றது? புரியுது. உங்க ஹஸ்பண்ட காப்பாத்தணுங்கிற வேகத்துல நீங்க உங்களை பத்தியே மறந்துட்டீங்க. நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அபி. உனக்கு இந்த அப்பாவுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மே யுவர் லைஃப் பி யூ பெட்டர் ஃப்ரம் நவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க உங்க பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா அபி? இல்ல சார் நான் எதுவும் பிளான் பண்ணல. ஆனா என் சஞ்சீவ் எனக்காக ஒரு பெரிய பிளானே பண்ணிருக்கான். இந்த பர்த்டேவை நான் மறக்க கூடாதுன்னு எனக்காக நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கான். குட். நீங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் பேர். ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாழ்றீங்க. சார் சொல்லுங்க அபி. நான் உங்க ஆபீஸ்க்கே வந்து சஞ்சீவ்காக உங்ககிட்ட பேசினதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவையானதை நான் கேட்டேன். பதிலுக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்க கேட்டீங்க. அவ்வளவுதானே? இங்க பாருங்க அபி, திறமை இருக்கிறத விட முக்கியம் திறமைக்கு தகுந்த சன்மானத்தை கேட்டு வாங்குறது தான். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. பைபிள்ல ஜீசஸே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நீங்க என்கிட்ட டீல் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. சொல்ல போனா நானா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பேன். எனக்கு என் பொண்ண இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிசினஸ் உமன்னு அவார்டு வாங்கணும். உனக்கு உன் சஞ்சீவ பெரிய முதலாளியா ஆக்கணும். ரெண்டுமே நடக்கணும். அதுக்கு தான் இந்த விஷ். நடக்கும் சார். கண்டிப்பா நடக்கும். இந்த தன்னம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. சரி, நீங்க இன்னைக்கு சஞ்சீவோட ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப நேரம் போன் பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஓகே அபி, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே அபி. மாப் போட்டு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா மாப் போட்டுட்டு இருக்காங்க. எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரியலையே. சிஸ்டர் மாப் போட்டு முடிச்சிட்டேன். முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. வெளியில யாராவது இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். இந்த நேரத்துல தான் போன் முக்கியமா என்னாச்சா? என்ன கட் பண்றா?
தெரியாம யார் இப்படி நம்மளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஸ்ரீஜா மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். என்னாச்சு? அந்த மங்க கதையை முடிச்சிட்டியா? மங்கா கதையை முடிக்க போகும்போதுதான் நீங்க கால் பண்ணிட்டீங்க மேடம். இப்ப நான் போன் எடுக்கலனா மங்கா கதையை முடிச்சிருப்பேன். சரி, இப்ப நீ பார்த்து பக்குவமா பண்ணு. மேடம், நான் உங்களை நம்பிதான் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கேன். என்ன மாட்டி விட்டுறாதீங்க மேடம். பயப்படாத, தைரியமா பண்ணு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வேலையை முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.